தேவர்கள், முனிவர்கள், ஏன் கடவுள்களே முருகப்பெருமானை வணங்கிய ஸ்தலங்களை நாம் பார்த்துருக்கோம். தெய்வங்கள் வணங்கிய ஸ்தலத்திற்கு உதாரணம்தான் திரு ஆவினன்குடி. அதுபோல் 27 நட்சத்திரங்களும் வணங்கி நிற்கும் ஊர் எது தெரியுமா? மகாபலிபுரத்திற்கு அருகில் செய்யூர் என்ற ஊரில் தான் 27 நட்சத்திரங்களும் 27 வேதாளங்களாக அமைந்து பைரவ பெருமானின் துணையோடு முருகப்பெருமானின் அருளாசியோடு அமைந்து காணப்படும் இத்தலத்தோட மகிமையை பற்றி நாம் பார்க்கலாம். 1000 வருடத்திற்கு முற்பட்ட அருணகிரிநாதரால் பாடப்பட்ட இந்த தலத்தில் அமைந்துள்ள காலபைரவ பெருமானும் 27 நட்சத்திரங்களும் ஒரே இடத்தில் அமைந்து முருகப்பெருமானுடன் இணைந்து காணப்படும் இத்தகைய அமைப்பை எந்த ஆலயத்திலுமே நாம் பார்த்திருக்க முடியாது. அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த பொழுது முருகப்பெருமானுக்கு ஆதரவாக பல்வேறு படைகள் இருந்தன. யானைப்படை, குதிரைப்படையைப் போல வேதாள பூதகணங்களையும் படைகளாக கொண்டுள்ள முருகப்பெருமான் அசுரனை அழித்த பின்பு 27 நட்சத்திர வடிவில் இருந்த வேதாளங்கள் போர் முடிந்த பின்பும் நாங்கள் முருகப்பெருமானோடையே இருக்க வேண்டும் என்று பைரவ பெருமானிடம் வேண்ட முருகப்பெருமானின் அனுமதியோடு இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த முருகப்பெருமானோடையே அமைந்து காணப்படுவது இந்த ஆலயத்தின் ஒரு தனிச்சிறப்பு. உங்களுடைய நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் விநாயக பெருமானை வணங்கிய பின்பு உங்கள் நட்சத்திர தேவதையாக விளங்கும் நட்சத்திர வேதாளத்தையும் வணங்கிய பின்பு முருகப்பெருமானையும் வணங்கினால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம். உங்கள் நட்சத்திர வேதாளங்களை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் கொண்டு செல்லும் பூஜை பொருட்களான பூக்கள், மாலைகள் போன்ற பூஜை பொருட்களை உங்கள் கையாலேயே உங்கள் நட்சத்திர தேவதைகளுக்கு சாற்றி மகிழலாம். தேய்பிறை அஷ்டமி என்று இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் பைரவ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் உண்டு. அதனால் அன்றைய தினத்தில் மட்டும் மக்கள் ஏராளமாக கூடுறாங்க. உங்களுடைய நட்சத்திர தினத்தன்று மட்டும் அல்லாமல் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் தசாபுக்திக்கு ஏற்ற நட்சத்திர தேவதைகளை நீங்கள் வணங்கும் பொழுதும் அதற்குரிய பலனும் கிடைக்கும். உங்கள் நட்சத்திர வேதாளங்களிடம் உங்கள் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் பைரவ பெருமான் மூலமாக இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் கந்தசாமி பெருமானிடம் சென்றடையும். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பு வேண்டுதல்களுக்கான நேர்த்திக்கடனை இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் கந்தசாமி பெருமானிடம் செலுத்த வேண்டும். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள், குறிப்பாக கடன் பிரச்சனைகளுக்கு இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் நட்சத்திரங்களை வணங்கி முருகப்பெருமானை வணங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எளிதாக விலகும். அதற்கு சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் வேதாள நட்சத்திரங்களை அதற்குரிய நட்சத்திர தினத்தன்று வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள் தீரும். விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி போன்ற நட்சத்திர தினத்தன்று அதற்குரிய வேதாளங்களை வணங்கும் பொழுது திருமணம் போன்ற சுபகாரிய தடைகள் விலகும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் விலகவும் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் விலகவும் சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை, சதயம் போன்ற நட்சத்திர வேதாளங்களையும், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு பூசம், அனுஷம் நட்சத்திர தேவதைகளையும் வணங்குவது மிகவும் சிறப்பு. உலகத்தில் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஆலயத்திலுமே பார்த்திருக்க முடியாத நட்சத்திர வடிவில் அமைந்த காணப்படும் வேதாளங்களிடம் நாம் வைக்கும் கோரிக்கைகளை பைரவ பெருமான் மூலமாக இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் கந்தசாமி பெருமானிடம் சென்றடைந்து நம்முடைய நியாயமான வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் இந்த கந்தசாமி பெருமான் ஆலயத்தில் உள்ளே நுழைகையில் காணப்படும் விநாயக பெருமானுக்கு அருகில் ஒரு தியான அறை காணப்படுகிறது. இந்த அறையில் சித்தர்கள் தவம் இயற்றியதாகவும் மகா பெரியவர் இங்கு தியானம் செய்ததாகவும் சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தில் வீட்டிருக்கும் நட்சத்திர வேதாளங்களையும் கந்தசாமி பெருமானையும் காலப பைரவ பெருமானையும் வணங்கி நம்முடைய நட்சத்திர தடைகளையும் விலக்கிக் கொள்ளலாம். நம்முடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அடுத்து இது போன்ற நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.